ஆராதனை அப்பா ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, அன்பான தேவனே ஆராதனை, உண்மையுள்ள தெய்வமே ஆராதனை, மீட்பரான தெய்வமே ஆராதனை, இம்மானுவேலனே ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, இயேசு என்ற நாமத்துக்கு ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, தூய ஆவியானவர்க்கு ஆராதனை, துணையாளருக்கு ஆராதனை, தேற்றரவாளருக்கு ஆராதனை, இயேசு என்ற நாமத்துக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, திருச்சிலுவைக்கு ஆராதனை, திருவார்த்தைக்கு ஆராதனை, திருக்காயத்திற்கு ஆராதனை, திரு இரத்தத்திற்கு ஆராதனை, திருத்தழும்பிற்கு ஆராதனை, ஆராதனை அப்பா 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 ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று தோபித் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த தோபித்துடைய துன்ப துயர வேதனை சோதனைகளிலே அவர் எப்படி கடவுள் இது பற்றுவதை கொண்டிருந்தார், அவர் துன்பத்தின் நிமித்தம் எப்படி ஆண்டவர் அவரை கைவிடாது காப்பாற்றினார் என்பதை இந்த நூல் எடுத்து கூறுகிறது. அதில் பார்த்தோம், நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே, இப்பொழுது உலகில் இருக்கும் பொழுதே ஆண்டவரை போற்றுங்கள். நாம் இறந்த பிறகு ஆண்டவரை போற்ற முடியாது. இப்பொழுதே உலகில் உள்ளோரே நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள், கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள். இதோ நான் என்னை அனுப்பியவரிடமே திரும்புகிறேன், உங்களுக்கு நிகழ்ந்த இவையெல்லாம் எழுதி வையுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். இப்பொழுதே துதிங்கள். நாளை துதிக்கணும், அடுத்த நாள் துதிக்கணும், அடுத்த மாதம் துதிக்கணும். இப்பொழுதே உலகில் இருக்கும் பொழுதே துதியுங்கள். பரலோகம் போய் துதிக்கிறோம், வயசான பிறகு துதிக்கிறோம் இல்லை, நான் அபிஷேகம் வாங்கின பிறகு துதிக்கிறேன் இல்லை, வயசான பிறகு துதிக்கிறேன் இல்லை, இப்பொழுதே உலகத்தில் உள்ளவர்களை ஆண்டவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள். அவர் புகழ் மீட்பர், உயர்ந்தவர், உன்னதர் என்று அறிக்கையிடும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுதே நான் என்னை அனுப்பினவரிடம் செல்கிறேன். நீங்கள் புகழ்ந்ததையும், நீங்கள் அவரை போற்றினதையும், அவரை வாழ்த்தினதையும், நன்றி சொன்னதையும், பாராட்டினதையும், அவருக்கு உண்மையாக வாழ்வதையும், அவருடைய வழியில் நடப்பதையும், அவருடைய 10 கட்டளைகளை அனுசரிப்பதையும், நீங்கள் எப்படி முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு வாழ்கிறீங்க என்பதை நான் போய் எடுத்து சொல்லி உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய நான் போகிறேன். நான் வந்த என் அனுப்பியரிடம் திரும்பி போகிறேன். உங்களுக்கு நிகழ்ந்த இவற்றையெல்லாம் எழுதி வையுங்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததோ, என்னென்ன நன்மை நடந்ததோ, என்னென்ன துன்பம் நடந்ததோ, அந்த துன்பத்தில் ஆண்டவர் எப்படி நன்மையாக மாற்றினாரோ அதை எழுதி வைக்க சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நடந்ததை பின்னர் விண்ணகம் நோக்கி சென்றார். ஆண்டவர் போனார். தரையிலிருந்து எழுந்தபோது ரபேலை காண முடியவில்லை. கடவுளை பாடி புகழ்ந்தார்கள். கடவுள் தூதர் அவர்களுக்கு தோன்றி ஆற்றிய மாபெரும் செயல்களுக்காக கடவுளை புகழை அறிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத, நன்மைகளை தீமைகளை எல்லாம் குறித்து வைப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உலகத்தில் இருக்கும்போதே அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேற்றினத்தார் முன்னாடி அவர் புகழை அறிக்கையிடும்படியாக சொல்கிறார் ஆண்டவர். எனவே உலகின் எல்லைகள் வரை பேரொளி சுடர்கள், தொலைவில் இருந்தே பல நாடுகள், எருசலேமில் இருந்து வரும் நாட்டவரும் அவரை புகழணும். உலகின் எல்லா எல்லைகளில் 4 திசை, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா திசையில் உள்ள வரும் அவரை புகழணும்னு தோபித்து 13:13 ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள்.
நம்ம ஆண்டவர் நீதி உள்ளவர். அவரை எப்படி போற்றணும்? வாயார் அறிக்கை செய்து போற்றணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. நம்ம அவரை துதிக்கணும்னு எழுதப்பட்டுள்ளது. என்றுமுள்ள மன்னரை ஏற்றி போற்றுங்கள், தோபித்து புகழ்ந்திருக்கிறாரு. அப்படியே நாமும் கூட நம்ம துன்ப நேரத்தில் அவரை புகழணும். அப்புறமா 18 பாருங்கள், 13வது அதிகாரத்தில் 18 பார்க்குறோம். எருசலேமின் வாயில்கள் மகிழ்ச்சி பாக்களை இசைக்கும், அதன் இல்லங்கள் தோறும் அல்லேலூயா என்று பாடணுமா. எப்படி பாருங்கள், இல்லங்கள் தோறும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப ஜெபத்தில் அல்லேலூயா, காலை மாலை இரவு அல்லேலூயா என்று மகிழ்ச்சி பாக்கள் இசைக்கட்டும். இல்லங்கள் தோறும் அல்லேலூயா என்று பாடணும். அல்லேலூயானா சர்வ வல்லவரை போற்றுவது, அவர் செய்த நன்மைகளை அருமடையாளங்களை புகழணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இனி இஸ்ராயல் மக்களே நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். லேவி மக்களே ஆண்டவரை போற்றுங்கள். ஆரோன் குலத்தாரை ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவரை ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆசை பெற்றவரை ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரால் வெற்றி பெற்றவர்களை நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆசிரியரை பெற்றவர்களை நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே கடவுளின் ஆசி பெற்றோர் அவரது திருப்பெயரை என்றென்றும் வாழ்த்துவாங்க, போற்றுவாங்க, நன்றி செலுத்துவாங்க, அவரோடு மகிழ்ந்திருப்பாங்க, அவருடைய சித்தத்துக்கு பணிந்து வாழ்வாங்க. இப்படி நம்மளும் கூட ஆண்டவருடைய சித்தத்துக்கு பணிந்து நடப்பவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவரை துதிப்போம், நீதி உள்ள கடவுளை போற்றுவோம், உண்மையுள்ள தெய்வத்தை போற்றுவோம். நீரே என் மீட்பர், என் உயிருள்ள தெய்வம் என்று போற்றுவோம். வாயார் அறிக்கை செய்வோம், உள்ளத்திலே அவரை நினைத்து புகழ்வோம். அப்போது ஆண்டவரை புகழ்கிற நாவுகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய ஆசீர் பெற்றவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீராக விளங்குவார்கள். அவருடைய முழு குடும்பமும் முழு உலகமும் முழு திறமையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். அவர் முழு வாழ்க்கையும் ஆசீர்வதித்து தருவார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் நம்மளை படைத்தவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை வழிநடத்துகிறவர், நமக்கு கற்றுக் கொடுப்பவர், நம்மளை எச்சரிக்கிறவர், நம்மை பாராட்டுகிறவர், நம்ம கூட இருக்கிறவர், நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர். எனவே அவரை புகழ்வோம், பாடுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம், நன்றி கூறுவோம். Praise the Lord. Thank you, Jesus. இயேசுவே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. இன்று தோபித்து கூட நாங்களும் தோபித்து எப்படி புகழ்ந்தாரோ அப்படி நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற போதே ஆண்டவரை உம்மை துதிக்கணும், போற்றணும், ஆராதிக்கணும், நன்றி செலுத்தணும். உங்கள் சித்தத்தை அறிந்து உங்களுடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உலகத்தை, இந்த நாடுகளை, திருச்சபைகளை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. பாவிகளை ஒப்பு கொடுக்கிற, நீதிமான்களை, குருக்களை, கண்ணீர்களை, அகில உலகத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்க அப்பா அபிஷேகத்தின் வல்லமைகள் எல்லா தேசங்களிலும் எல்லா குடும்பங்களிலும் எழுப்புதல் உண்டாகணும் அப்பா. எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டணும். அந்த பெந்தகோஸ்தே நாளில் இறங்கிய அந்த அபிஷேக வல்லமை யாவர் மீது நிரம்பும்படியாக இன்று நாங்கள் ஒரு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாவர் மீதும் அந்த பெந்தகோஸ்தின் அனுபவத்தை பெற்று உமக்கு சாட்சிகளாக நிற்க அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. எங்களோடு இருந்த ராஜா, உங்கள் ஆவியை பன்மடங்காக ஊற்றுங்க அப்பா. வல்லமை மிக்க கரை எங்களை இன்று தொடட்டும். இதை கேட்கிறவர்கள் காதுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதை அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களுடைய நாவுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். செல்போன்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுடைய பெயரை போற்றுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவை மனதில் நினைத்து துதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டுடைய கட்டளைகளை முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு வெள்ளத்தோடு அவர் பக்கம் திரும்பி மனம் திரும்பி வந்து குடிகாரர்கள், சிகரெட் குடிப்பவர்கள், இன்னும் பலவித ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில் உள்ளவர்கள் மனமாறி உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுவதும் சமர்ப்பணம் பண்ணுகிறோம்ப்பா. எங்களை சார்ந்தவர்கள், எங்களோடு இருப்பவர்கள், ஜெபிக்க வேண்டிக் கொண்டவர்கள் விண்ணப்பங்களை தெரிவிக்கிற ஆண்டவரை. திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், உடல்நிலை குறைவு உள்ளவர்கள், இன்னும் பொருளாதார கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. பலத்தையும் பலத்தையும் வல்லமையும் சக்தியும் கொடுத்து நீங்கள் உங்கள் கரத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாதீங்கப்பா.
எங்களை ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து எங்கள் திட்டங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை ஆசீர்வதிங்க, கற்றுக் கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களுக்கு கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களை துன்பங்களை சுமந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். ஆமேன்.